என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்பாயா? உன்னை அளவைத்து சென்ற ஒருவருக்கு அழைப்பு மணி வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்காமல் சென்று விட்டால் அவருக்கு வந்த அழைப்பு மணி உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதில், இந்த கருப்பன் உன்னோடு நிற்பதில், உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக கண்கூடாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் ஒருவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லா விஷயங்களையும் ஒருவர் புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும், உன்னை தேடி வருகின்ற இந்த நாள் மட்டும், இனி உனக்கு நடக்கும் அத்தனையும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் உன்னோடு தான் பயணிப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை, இந்த கருப்பனிடத்திலிருந்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் இனி வரும் நாட்களில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் தருவது என்னவென்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ எடுத்துக்கொள். கருப்பன் சொல்ல வருவதை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள். கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி உனக்குள் உருவாக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள். அது போதும். தேவையில்லாமல் எதையாவது நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். கருப்பன் சொல்லும் சொல் இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் அல்லவா? கருப்பன் சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? நம்பிக்கைக்குரிய பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தத்தான் போகிறது. நம்பிக்கைக்குரிய பல நல்ல காரியங்களை உனக்கு நடத்திவிடத்தான் போகிறது. அதனால்தான் உன்னை அளவைத்தவர்களுக்கான அழைப்பு மணியோடு, உன்னை கண்கலங்க வைத்தவர்களுக்கான அழைப்பு மணியோடு இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டு, எதையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் நாளில் உன்னை சூழ்ந்து நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமான தீர்வு ஒன்றை நான் உனக்கு தந்துவிட வேண்டும். நிச்சயமான மகிழ்ச்சி ஒன்றை நான் உனக்கு கொடுத்து விட வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளையின் மகிழ்ச்சியை காண விரும்பும் ஒரு தந்தையாக இந்த கருப்பன் உனக்கு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் முழுக்க நீ உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களை எல்லாமும் அடுக்கடுக்கான நிலைகளில் நீ என்னவென்று தெரிந்து கொள்கிறாய் என்றால் அடுத்து நடக்கப் போவது என்னவென்பதனை என் பிள்ளை புரிந்து கொள்வாய். சரி, நம்மை அளவைத்து விட்டார்கள், அதற்காக நாம் ஏன் அவர்களை அளவைக்க வேண்டும்? நாம் எதற்காக அவர்களை கண்கலங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் வரலாம். நிச்சயமாக இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் என் பிள்ளைக்குள் வரும். ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுதும் மற்றவர்களின் மீது இரக்கம் கொள்கின்ற பிள்ளை அல்லவா? மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாத குழந்தை அல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கவனத்தில் கொண்டு தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதும் ஒரு நல்ல புரிதல் கொண்டும் இருக்கின்ற என் பிள்ளைதான். ஆனாலும் என் குழந்தை மற்றவர்களுக்கு எப்பொழுதும் இரக்கம் கொண்டு நடக்கின்ற குழந்தை. யாருக்கும்
நம்மால் ஒரு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை. யாருடைய கஷ்டத்திலும் நாம் எப்பொழுதும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி, என்னவாகிறது என்பதனை எல்லாமும் கடந்து, இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தரக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். இந்த கருப்பன் எப்பொழுதும் இது போன்ற ஒன்றை உனக்கு நான் ஒருபோதும் நடத்தி தராமல் இருந்தது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு எல்லையில்லாத பலனையும் எல்லையில்லாத சந்தோஷத்தையும் நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நேரமும் இந்த கருப்பன் இருக்கும் இது போன்ற காலகட்டங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எந்த சூழ்நிலைக்கும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு நடப்பது இதுதான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வருவது இதுதான் என்பதனை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் வருகின்ற நாட்களில் உனக்கு இனி உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான அன்பு உனக்கு எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் எப்பொழுதும் போல நம்மோடு இருக்கும் நம் கருப்பனின் அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு உனக்குள் இருந்து விட்டது என்றால், நான் நீயே நினைத்தாலும் உன்னை கண்கலங்க வைத்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை கொடுக்க முடியாமல் செல்ல மாட்டேன். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அதை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயத்தை நாம் நடத்திவிட வேண்டும். நினைத்த விஷயத்தை நாம் முடித்துவிட வேண்டும். உன்னை இவர்கள் நிச்சயமாக எந்த நிலையிலும் கண்கலங்க வைக்கக்கூடாது என்று யோசிக்கவில்லை அல்லவா? உன் கண்ணீரை கண்டு ரசித்தார்கள் அல்லவா? எந்த இடத்திலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்களினால், உன்னை தேடி வரும் உண்மைகளினால் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி உன்னை காயப்படுத்தியவர்கள் அல்லவா? இனிமேலும் எது நடக்கும், எது நடக்கக்கூடாது என்பதனை எல்லாமும் தாண்டி உன்னோடு நான் வரும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. இந்த காலத்தின் அருமை உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் இனி நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் போல உன்னை சரியாக கொண்டு வரும். இவர்கள் உண்மையில் இந்த தண்டனையை பெறுவதற்கு தகுதியானவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தண்டனை இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கை முழுமையிலும் உன்னை சோதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி எந்த காலத்திலும் இவர்கள் திருந்திவிட மாட்டார்கள். இப்பொழுதும் இவர்கள் வருந்தவில்லை என்றால் எந்த காலத்திலும் இவர்கள் வருந்திவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனையை என்னவென்று நீ தெரியாமல் சென்றால், எதற்காக உனக்கு நான் கஷ்டங்களை கொடுப்பேன் என்று சொன்னேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எது எப்படி இந்த தண்டனை உனக்கு திரும்ப வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களோடு நீ பேசுகின்ற விஷயங்களும் இவர்களோடு நீ நடந்து கொள்கின்ற விதங்களும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை மாற்றங்களையும் இனி உனக்கு இது நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ மறந்து விடாதே. ஏனென்றால் அப்பன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
இதுவரையிலும் நீ இதையெல்லாமும் கேட்டு உணர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை புரிந்து நடந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், இனி நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இனி நடக்கப் போவது என்னவென்று நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, இத்தனை நாளும் நான் சொன்ன விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய். உன் முன்னிலையில் நான் இருப்பது இனி கருப்பனின் அன்பை உனக்கு நிச்சயமாக கொடுப்பது. இவர்களை இப்படியே விட்டுவிட்டு இவர்களுக்கு இரக்கப்பட்டும் கொண்டிருப்பாயானால் நீதான் தவறு செய்ததாக மாறிவிடுவாய். அதனால் மீண்டும் மீண்டும் இவர்களை உன் வாழ்க்கையில் வரவழைத்து இவர்களோடு நீ பேசத் தொடங்கும் இந்த நேரம், இவை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குத்தான் எதிராக திரும்பும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு எதிரான பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பனிருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து நீ கலங்கிவிட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொள். அது போதும். தெய்வம் சொல்லிவிடும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்ள தயாராகும். நல்லதையே வேண்டி நான் உனக்குள் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வருவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனுக்கு தேவை, என் பிள்ளை, நீ எதை பெற நினைக்கிறாயோ அந்த இடத்தில் நீ முழுமையான தெளிவோடும் முழுமையான மனநிலையோடும் இருக்க வேண்டும் என்பதுதான். எப்பொழுதும் நீ சந்திக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் கைவிட்டு விடக்கூடாது. இவர்கள் உனக்கு தருகின்ற காயங்களையும் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. இவர்கள் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த காலம் இனி உனக்கு தருவதை என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டு நடந்து விட்டால் அது போதும். எதையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். வாழ்க்கை 1000 முறை உனக்கு தந்ததை எல்லாமும் இனிமேலும் நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டும் வருந்தக்கூடாது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சிந்தித்து பார். யாரால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டு அடியெடுத்து வைத்துப்பார். இவர்களை நீ நிச்சயமாக வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பி விடுவாய். விரைவாகவே உன் வாழ்க்கையை விட்டு நீ இவர்களை தூரத் தள்ளி விடுவாய். இவர்கள் உன்னை விட்டு விலக விலக தெய்வம் உன் அருகில் வந்து நிற்கும். இவர்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க தெய்வம் உன்னை விட்டு வெகு தூரம் விலகிச் செல்லும் என்பதனால்தான் கருப்பன் இந்த விஷயத்தை உனக்கு இப்படி சொல்லி இருக்கின்றேன். இப்படி இருந்தால் உனக்கு நடப்பது கூட நடக்காமல் போய்விடும் அல்லவா? அப்படியானால் அவர்களுக்கு தெய்வம் கொடுக்க நினைத்த தண்டனை உனக்கல்லவா வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே ஒரு முறை காயங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தவர்களை நீ எப்பொழுதும் மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அவர்கள் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உன்னை இது போன்ற விஷயங்களுக்குள் ஒன்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி எப்பொழுதும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். முழுமையான ஒன்றோடு நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதைத்தான் கருப்பன் எதிர்பார்க்கிறேன். தீமைகளோடும் துன்பங்களோடும் இருந்து கொண்டு எதையும் நீ நிச்சயமாக தொலைக்காமல் உன்னை சுற்றி வரும் பல உண்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு தீமைகளை என் பிள்ளை எதிர்த்து நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. தீமைகளோடு இதுவரையிலும் நீ கடந்து வந்தது எல்லாமும் போதுமல்லவா? இனி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் உணர்ந்து புரிந்து கொண்டோமானால் உனக்கு நடப்பது இனி என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பனை நம்பி எப்பொழுதும்
எந்த ஒரு விஷயத்திலும் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு அப்பன் சொல்வது நிச்சயமாக நியாயமாக தோன்ற வேண்டும். நான் இருப்பது உன் நன்மைக்காகத்தானே. அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வதும் நியாயம்தானே. இதில் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றையும் நல்லபடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் சொல்லும் விஷயங்களை இனிமேலும் நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். காலம் உனக்கு எல்லா பலன்களையும் உறுதியாகவே தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எதையும் கைவிடாமல் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து நீ இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பனை நம்பிய வாழ்க்கை இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் உறுதியாக நடத்தும் என்பதனை புரிந்து கொள். உறுதியாக ஒவ்வொன்றையும் உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ ஏக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நாளில் இனி உனக்கான தேவைகளும் உனக்கான அன்பும் எப்பொழுதுமே உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையும் எந்த மாற்றமும் உன்னை வாழ வைக்கும் போது இந்த தெய்வம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க உனக்கு கலக்கம் ஏன்? நான் சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் நிலைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இனி உனக்காக நான் எப்பொழுதும் தருகின்ற அன்போடு தேவையற்ற இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி நீ எப்பொழுதும் போல மன நிம்மதியோடு இருக்க கற்றுக்கொள். இவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே. அத்தனைக்கும் மாற்றாக உனக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனைக்கும் மாற்றாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் இந்த காலங்கள் இனி எந்த நிலையிலும் உன்னை சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் பேச பேச உன் வீட்டில் நின்று உனக்கு தெய்வத்தினுடைய அன்பினால் மிகப்பெரிய சக்தியாக உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மிக பெரும் உண்மையாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனைக்குமான சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்வது இனி உனக்கு என்றும் நன் மதிப்பை தருவதை நீ புரிந்து உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. காலம் உனக்கு ஏற்றதை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளும் நான் வருவது உனக்கு இனி கட்டாயமாக புரியத்தான் வேண்டும். கருப்பனை மிஞ்சி நம் வாழ்க்கையில் எந்த தீய விஷயங்களும் நுழைந்து விடாது. ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுத்து வைத்திருப்போமானால் நாம் எவ்வளவு நினைத்தாலும் அந்த விஷயங்கள் எதுவும் நம்மை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை நாம் உணர்ந்து விட்டோமானால், நாம் உணர்வதை நாம் தெரிந்து கொண்டோமானால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நாம் சரியாக புரிந்து நடந்து கொள்வோம் என்பதனை நீ மறக்காதே. சரியாக எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொள்வோம் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு வேண்டியது போல உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பாராத விஷயங்கள் கூட
இனி நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உனக்கு கொடுக்க வேண்டி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள். மாற்றங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. அப்பனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்றும் எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.